ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி Owlie பார்ட் 3 வீடியோ. பார்ட் 3ல் பேஜ் நம்பர் 104ல் லாஸ்ட் பேராகிராஃப் ஆஃப்டர் மச் டிஸ்கஷன்லேருந்து பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் எதோட ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா பாயலே அந்த அவுளை வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிடுறா. டே டைமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஜை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறா. எதுக்காக அப்படின்னா அவுல் வந்து நைட் பேர்டு அப்படின்றதுனால அது வந்து பகலில் தூங்கும், அதனால் அதை வந்து கவர் பண்ணி வைக்கிறா. அது நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து ஃப்ளை பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லி அவளும் அவளோட மதரும் வந்து நினைக்கிறாங்க. அது நைட் பேர்டு அப்படின்றதுனால அதை வந்து ஒரு நல்ல க்ளோஸ்டு ரூமில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணாங்க. வாங்க ரிமைனிங் பார்ட்ஸ் பார்க்கலாம். ஆஃப்டர் மச் டிஸ்கஷன் Owlie's cage was shifted to the library. It was a lovely room with 2 doors, one which led to the rest of the house and the other that opened into the garden. It was also Payal's favorite room. It had tall bookshelves and she spent hours there reading all kinds of books. The bookshelves also had lots of little knickknacks. Her mother loved pretty things and displayed them here along with the books. So there were beautiful pieces of pottery, dolls from wherever they had travelled, and of course wooden and clay animals and birds from all around the world. அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவுலியை வந்து ஒரு நல்ல க்ளோஸ்டு ரூமில் வைக்கலாம், எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. லைப்ரரி ரூமில் வந்து அவுலியை வந்து அதோட கேஜ் வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூம் வந்து ரொம்ப அழகான ரூம். அந்த ரூமுக்கு வந்து 2 வழியாக வந்து டோர்ஸ் இருக்குது. ஒரு டோர் வழியாக போனோம் அப்படின்னா அந்த ரூமுக்கு என்ட்ரு ஆகணும், இன்னொரு டோர் வழியாக போனோம் அப்படின்னா கார்டனுக்கு போகலாம். அதுதான் வந்து பாயலோட ரொம்ப ஃபேவரட்டான ரூமு. அங்கே நிறைய பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரொம்ப உயரமான புக் ஷெல்ஸ் எல்லாம் இருக்கும். அவள் அங்கே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கவும் செய்வாள். அங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான புத்தகங்களும் இருக்கும். சின்ன சின்ன நிக்நாக்கர்ஸ் கூட இருக்கும். நிக்நாக்ஸ் அப்படின்னா அழகான ப்ரெட்டியான திங்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த புக்குக்கு இடையில வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஷோகேஸில் வந்து வைக்கிற மாதிரி அந்த லைப்ரரி ரூமில் புக்ஸுக்கு இடையில வந்து ரொம்ப ப்ரெட்டியான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா பாட்ரி திங்ஸ், மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய டால்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கெல்லாம் அவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து அழகான இருக்கக்கூடிய பொருட்கள், பொம்மைகள் இதெல்லாம் அவங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க. வெறும் மண்ணில் செஞ்சது மட்டும் கிடையாது, உடனில் செஞ்சதும் கிளேல செஞ்ச அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இந்த மாதிரி வேர்ல்டில் எங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அவங்க வாங்கிட்டு வந்து அங்கே ஷோகேஸ் பண்ணி வைப்பாங்க. Once Owlie was moved to the library, strict rules were laid down for everyone in the house. The 2 doors were never to be left open, not at night, not in the day. Every night, Payal would leave the cage door open and put a plate of mincemeat on the top of the cage. This was so that when Owlie flew out of her cage, she could also learn to find her food. Owlie வந்து அந்த லைப்ரரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு நிறைய ரூல்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த 2 டோரும் எப்பயுமே ஓப்பனில் இருக்கக்கூடாது. அது நைட்டாக இருந்தாலும் சரி, டேவாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி டோரெல்லாம் முன்னாடி ஓப்பனில் இருக்கும், இப்போல்லாம் ஓப்பனில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் மேக் பண்ணிட்டாங்க. அடுத்தது எல்லா நாள் நைட்டுமே பாயல் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த கேஜோட டோரை வந்து அந்த கூண்டோட டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே, ஏன்னா அந்த நைட் பேர்டு அப்படின்றதால நைட்டில் முழிச்சிட்ருக்குன்றதால அந்த மின்ஸ் மீட் கொத்துக்கறியை வந்து அந்த கேஜோட டாப்பில் வந்து வச்சுருப்பா. எதுக்காக அப்படின்னா அது வெளியில் பறந்து வந்து அது சாப்பிடணும் அப்படின்றதுக்காக, அது பறக்கிறதுக்கு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கூண்டுக்குள்ளே வைக்காமல் கூண்டுக்கு மேலே வந்து வைப்பா. Initially, Payal would shut the cage door every morning when she popped in to say hello to Owlie before going to school. She would always find Owlie on her perch inside the cage, though the cage door was still open. But Payal knew Owlie was flying because she found bits of meat all over the room. After some time, Payal stopped shutting the cage door even during the day. After all, people seldom went into that room all day and Owlie was always asleep, so there seemed a little point. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த
கேஜை ஓப்பன் பண்ணி பாய் சொல்லிவிட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்புவா. எப்போவுமே அந்த பேர்டு பார்த்தோம் அப்படின்னா கேஜோட இன்சைடு உள்ளே தான் இருக்குது. ஆனால் அவளுக்கு தெரியும் அது வந்து அப்பப்போ பறக்க ஆரம்பிக்குது அப்படின்றது தெரியும். எப்படி அவள் அதை கண்டுபிடிக்கிறா அப்படின்னா, அந்த ஆல் ஓவர் த ரூமில் அங்கங்கே வந்து அந்த பிட்ஸ் ஆஃப் மீட் வந்து அங்கங்கே இறஞ்சு கிடக்குது. அதை வச்சு அவள் கண்டுபிடிக்கிறா. அப்போ வந்து அவளி வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு போல் அப்படின்றத அவள் வந்து கண்டுபிடிக்கிறா. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த கேஜோட டோரை வந்து பகல் டைமில் முன்னெல்லாம் மூடி வைப்பா. அதை வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடுறா, மூடாமல் விட்டுடுறா. அந்த ரூம்க்கு அவ்வளோவா யாரும் டே டைமில் கூட என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து பகலில் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்க்கு யாருமே போகிறது இல்லை. எவ்ரி டே when Payal came back from school, the first thing she did was to peep into the library. Usually, she would find Owlie fast asleep on her perch, but today it was different. The cage was empty and there was no sign of Owlie, and the door to the garden was open. Mom, Payal hauled. Who left the garden door open? How will we find Owlie now? Don't panic, said Mom. She must be somewhere around. They shut the garden door and looked in every corner of the room, behind doors, on top of the tall bookshelves, in every nook and cranny. No Owlie. எப்போவுமே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அவள் பார்த்துட்டு போவா. ஸ்கூல்லேருந்து வந்த உடனேவோ அதுக்கு ஹாய் சொல்கிறதுக்காக அந்த கேஜ் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ஹாய் சொல்லுவாள். அதே மாதிரி தான் அன்றைக்கி அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த கேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆனால் அன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, அந்த கேஜோட இன்சைடில் உள்ளே வந்து அவுளி இல்லை. அங்கே அது வந்து எம்டியாக இருக்குது. அங்கே அவுளி இருக்கிறதுக்கான எந்த ஒரு சைனுமே இல்லை. உடனே கார்டனோட டோரை பார்க்குறா. கார்டனுக்கு போகக்கூடிய அந்த டோரு அது ஓப்பனில் இருக்குது. உடனே பாயல் வந்து பயந்துக்கிட்டு அவங்க அம்மா வந்து கூப்பிட்றா, கத்தி, யார் வந்து கார்டனோட டோரை ஓப்பன் பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி நம்ம வந்து அவுளியை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அவங்க அம்மா வந்து பயப்படாதம்மா, இங்கே தான் இருக்கும், இங்கே தான் எங்கேயாவது சம்வேர் அரவுண்ட், இங்கே தான் இங்கே சுற்றி எங்கேயாவது இருக்கும், அதனால் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கார்டனுக்கு போகக்கூடிய அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரூமோட ஒவ்வொரு கார்னர்லையும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. டோருக்கு பின்னால், மேலே அந்த புக் ஷெல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல, எவ்ரி நூக் அண்ட் கிரேனி அப்படின்னா மூளை முடுக்கு இண்டு எடுக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. நோ அவுளி. ஆனால் அவுளியை வந்து காணும். Tears ran down Payal's cheeks. They had wanted Owlie to fly away, but not so soon. She was still so small. How would she hunt for her food? What if a kite or eagle swooped down on her? Finally, Mom said, well, now Owlie has gone. We may as well leave the doors open and air the room. Wiping her tears, Payal threw open the doors to the room. She hoped secretly that Owlie would come in if the doors were kept open. அது காணும் அப்படின்னோடனே பாயல் வந்து ரொம்ப அழுகுறா. அவளோட கண்ணங்கள்லாம் தண்ணி அப்படியே வழிஞ்சு ஓடுது, அழுது அழுது. அவுளி வந்து, ஆனால் அவங்க அவுளியை ஃப்ளை பண்ண விடணும், பறக்க விடணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அதை பறந்து போக விடணும் அப்படின்றத அவங்க நினைக்கவே இல்லை. எதுக்காக அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப சின்ன பேர்டாக இருக்குது. மேக்ஸிமம் ஆந்தைகள் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடக்கூடியதான். இதுக்கு வந்து எப்படி வந்து வேட்டையாடும், அதோட ஃபுட்டை வந்து எப்படி எடுத்துக்கும், ஒருவேளை கைட்டுக்கோ பருந்துக்கோ ஈகிள்கோ வந்து உணவாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. ஃபைனலாக அவர் ரொம்ப அழுகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பாயலுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. சரி விடு, அவுளி வந்து பறந்து போச்சு, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ரூமை எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம், இதுக்கு நல்லா யாரெல்லாம் வரட்டும், திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளோட டியர்ஸ் எல்லாம் அவள் தொடச்சிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, டோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா ஓப்பன் பண்ணி வைக்கிறா. ஆனால் மனசுக்குள்ளே சீக்ரெட்டாக அவளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டோர்ஸ் திறந்துருந்தா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து என்ன பண்ணும், அவுளி வந்து நம்மக்கிட்ட நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறா. Mom left the room to go to her afternoon errands. When she came back a couple of hours later, Payal was sitting, gazing mournfully at Owlie's cage. Why don't you find yourself a good book to read? Mom asked. She knew that reading a book was the only way Payal would cheer up. When Payal was sad, she always read. Okay, shied Payal.
and started looking for a book she had not read. அம்மா வந்து அந்த ரூமை விட்டு போயாச்சு. போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடி வராங்க. வந்து பார்த்தா பாயல் வந்து அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. எதை அப்படின்னா அந்த அவுளி இருந்த கேஜை வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. உடனே அம்மா வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீயே வந்து ஏதாவது ஒரு நல்ல புக் எடுத்து இது வரைக்கும் படிக்காத புக் எடுத்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சோகமாக இருக்கா, அந்த அவுளியை நினச்சி கவலையாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவள் புக்கை ரீட் பண்ணா அப்படின்னா அவளோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும், ரொம்ப சிறப்பாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாயல் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ரீட் பண்ணாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா புக் எடுக்கிறதுக்காக அவள் வந்து அந்த ஷெல்ஃப்ஸ் கிட்ட போகிறா. She noticed a curio on a shelf that she had never noticed before. Hello, where did this one come from? She wondered. Where did her mother get the owl from? She was about to pick it up when the curio opened one eye. It was Owlie, pretending to be a curio. Mom bawled Pyle. She is back. Don't you ever give me a fright like that again. She scolded the owl as she put her back in her cage. Pyle swore later that Owlie winked back at her. She probably did. சரின்னு சொல்லிட்டு அவள் வந்து புக்கை போயிட்டு தேடி எடுத்து பார்க்குறா. அப்போ வந்து புக்கை தேடும்போது ஒரு கியூரியோ அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு அழகாக வித்தியாசமான இது வரைக்கும் பார்க்காத ஒரு திங்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது, அந்த புக் ஷெல்ஃப்ஸில் இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஆச்சரியப்படுறா. அது பார்க்குறதுக்கு அவுள் மாதிரி இருக்குது. இந்த பொம்மை அம்மா எங்கேருந்து வாங்கினாங்க, நமக்கு தெரியவே இல்லையே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நினச்சி அதை கையில் எடுக்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கியூரியோ வந்து அதனுடைய ஒரு ஐயை வந்து ஓப்பன் பண்ணுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா அவுளி, அந்த காணா போன அந்த அவுளி தான் அங்கே இருக்குது. அதை பார்த்த உடனே அது கண்ணை திறந்த உடனே அவள் கண்டுபிடிச்சிட்றா, இது வந்து நம்மளோட அவுளி தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறான்னா ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் கத்துறா. அது மட்டும் இல்லாமல் அந்த அவுளியை வந்து திட்டுறா, இது மாதிரி நீ பண்ணுவியா, என்னை இந்த மாதிரி பயமுறுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக திட்டிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த அவுளியை வந்து அதனுடைய கேஜ் உள்ளே வந்து வைக்கிறா. அவளுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து அவளை தேடி ஒரு நாள் வரும் அப்படின்னு நினச்சா. அதே மாதிரி அதை அவளை விட்டு போகாமல் என்ன பண்ணுது அப்படின்னா அவகிட்டயே அங்கே கிடச்சிருது, அவகிட்டயே திரும்ப வந்துடுது. இந்த லெசனோட ஆத்தர் யார் அப்படின்னா விஜயா கோஷ். இந்த லெசன்லேருந்து நாம் என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அனிமல்ஸ்னாலேயோ இந்த மாதிரி கைவிடப்பட்ட அனிமல்ஸு, டாக்ஸு, கேட்ஸு இல்லை பேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அன்பு செலுத்தி வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மேலே வந்து ரொம்ப ஒரு அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.